மத்திய கிழக்கு மோதலினால் சர்வதேச ரீதியில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கையில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான அவசியம் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா வர்த்தக வணிக வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிசக்தியை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். எரிவாயு சேமிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கவும், சபுகஸ்கந்த மற்றும் முத்துராஜவெல எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், அதேபோல திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக உலக சந்தையில் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிப்பை நுகர்வோர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலை மாறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.